ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கனகராஜ். தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் இன்று நள்ளிரவு காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் பாதிப்பை தவிர்க்கும் வகையில் தமிழகம் மற்றும் புதுவை அரசுகள் அனைத்து முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. மக்கள் பிரதிநிதிகளும் ஜனநாயக அமைப்புகளும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார். தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியம் தனது கடன் திட்டங்களுக்கு பங்குகள் மூலம் 6000 கோடி ரூபாய் நிதி திரட்டுவதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவைத் தலைவராக மூத்த பிஜேபி தலைவர் திரு விஜயகுமார் சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் இன்று மாலை நிலவரப்படி கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே 220 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. அதிதீவிர புயலாக மாறியுள்ள நிவர் புயல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரி அருகில் இன்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. புயல் கரையை கடந்த பிறகும் சுமார் 15 மணி நேரத்திற்கு அதன் தாக்கம் நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மைய தென்மண்டல துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாளை திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். புயல் கரையை கடந்த பிறகு கடலோர மாவட்டங்களில் அதனுடைய வலுவானது 6 மணி நேரத்திற்கு தொடரக்கூடும். அதன் பின்னர் படிப்படியாக வலுவிழக்கும். இதன் காரணமாக ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நாளை மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். சூறாவளி காற்றானது மணிக்கு 65 முதல் 75 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 85 கிலோமீட்டர் வேகத்திலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் நாளை காலை முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். பலத்த காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் திருச்சி, சேலம், நாமக்கல், தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் நாளை முற்பகல் முதல் பிற்பகல் வரை வீசக்கூடும். இப்பகுதிகளில் மின் இணைப்பு மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் மற்றும் குடிசை வீடுகளின் கூரைகள் பாதிக்கப்படுவதுடன் மரங்கள் முறிந்து விழக்கூடும் என்றும் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று நண்பகல் முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் வினாடிக்கு 1000 கன அடி வீதம் திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு தற்போது 5000 கன அடி அளவிற்கு திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக அடையாறு ஆற்றின் கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறந்துவிடப்படுவதால் சென்னை மாநகரில் வசிக்கும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஏரியை இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனமழை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கடலூர், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களுக்கு நாளை பொது விடுமுறை விடப்படுவதாக அறிவித்தார். புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு ராணுவத்தின் 14 குழுக்கள் சென்னை மற்றும் திருச்சி வந்துள்ளதாக தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த அவர், மழை மற்றும் காற்று காரணமாக சாலையில் விழுந்த மரங்களை உடனடியாக அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு உதயகுமார் தெரிவித்தார். புயல் பாதிப்பு குறித்த அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். புயல் காரணமாக கனமழை பெய்து வருவதை அடுத்து தமிழகத்தின் வட மாவட்டங்களில் உள்ள மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் மழைநீர் அதிக அளவு தேங்கியதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. நகரின் சில பகுதிகளில் மின்சார விநியோகமும் தடைபட்டுள்ளது. நிவர் புயல் காரணமாக மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே நிவர் புயல் இன்று நள்ளிரவு முதல் கரையை கடக்கவுள்ள நிலையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் புதுச்சேரி அரசு நிர்வாகம் மேற்கொண்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் தற்போது அதிதீவிர புயலாக உருவாகியுள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இந்த புயல் இன்னும் சற்று நேரத்தில் புதுச்சேரியில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் தற்போது மணிக்கு 16 கிலோமீட்டர் தொலைவில் கடக்கும் என்று சொல்வதால் இந்த புயலால் சேதம் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருகிறது. முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி அவர்களின் மேற்பார்வையின் கீழ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மின்சார கம்பிகள் சேரும் இடங்களில் உள்ள மரங்களின் கிளைகளை வெட்டும் பணி நேற்றிலிருந்தே நடைபெற்று இன்றைக்கு முழு மூச்சாக நடைபெற்று வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போதும் புதுச்சேரியில் பல இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டுள்ளது. காலை முதற்கொண்டே மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து அரசு தயார் நிலையில் இருப்பதாக வளர்ச்சி செயலர் திரு அன்பரசு தெரிவித்துள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு அங்கு உணவும் குடிநீரும் வழங்கப்படுகின்றன. புதுச்சேரியிலிருந்து சிதம்பரநாதன். புயலால் பாதிக்கப்படும் பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள இந்திய கடலோர காவல் படையின் 15 குழுக்கள் சென்னை, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மண்டபம் பகுதிகளில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. கடற்படையும் மீட்புப் பணிகளுக்கு உதவுவதற்காக INS ஜோதி கப்பலை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மாமல்லபுரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் மீட்புப் பணிகளுக்காக ரப்பர் படகுகளுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். நிவர் புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை நடைபெறுவதாக இருந்த UGC நெட் தேசிய தகுதித் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு ஜனநாயக அமைப்புகளுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நாடாளுமன்ற அவைத்தலைவர்கள் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர்களின் 80வது அகில இந்திய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய குடியரசுத் தலைவர் ஜனநாயகத்தின் மாண்புகளை நேர்மையுடன் மக்கள் பிரதிநிதிகள் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். உலகின் பல நாடுகளில் ஜனநாயக அமைப்புகளின் செயல்பாடுகள் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வரும் போதிலும் இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகள் மக்களின் நன்மதிப்பை பெற்று பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நம் முன்னோர்களால் எழுதப்பட்ட நூல்கள் ஜனநாயகத்தின் சிறப்பு இயல்புகளை எடுத்துரைத்துள்ளதாகவும் நமது நாட்டின் அரசியலமைப்பை உருவாக்கிய தலைவர்கள் அதில் கூறப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றியதாகவும் அவர் கூறினார். நாட்டின் ஒற்றுமையை உணர்த்தும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் உலக புகழ்பெற்ற உயர்ந்த சிலை அமைந்துள்ள நகரில் நாடாளுமன்ற சட்டமன்ற அவைத்தலைவர்களின் மாநாடு நடைபெறுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு வெங்கையா நாயுடு பேசுகையில் சட்டமன்றம், அரசு நிர்வாகம் மற்றும் நீதித்துறைக்கு இடையே சுமூகமான ஒருங்கிணைப்பு நிலவுவது வலுவான ஜனநாயகத்தை உறுதி செய்யும் என்று கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பேசுகையில் அரசியல் சாசன தினத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற அவைத் தலைவர்கள் தங்களது அரசியல் சாசன பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை உரையாற்ற உள்ளார். தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கடன் திட்டங்களுக்கு 6000 கோடி ரூபாய் நிதியை பங்குகள் மூலம் திரட்டுவதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர், லட்சுமி விலாஸ் வங்கியை இந்தியாவில் இயங்கி வரும் சிங்கப்பூர் வளர்ச்சி வங்கியுடன் இணைப்பதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். லட்சுமி விலாஸ் வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களது பணத்தை எடுப்பதற்கு எவ்வித கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். வங்கி இணைப்பு நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்வதன் மூலம் வங்கி கட்டமைப்பை சீராக வைத்திருக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் நிலைப்பாடு பூர்த்தி செய்யப்படுவதுடன் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களின் பணத்திற்கும் பாதுகாப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு துறையில் ATC டெல்காம் கட்டமைப்பு நிறுவனத்தின் 2480 கோடி ரூபாய் நேரடி அந்நிய முதலீட்டை அனுமதிப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறினார். பீகார் மாநில சட்டப்பேரவையின் புதிய தலைவராக மூத்த பிஜேபி தலைவர் திரு விஜயகுமார் சின்ஹா இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையில் இதனை அறிவித்த இடைக்கால தலைவர் திரு மாஞ்சி, இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட திரு விஜயகுமார் சின்ஹா 126 வாக்குகளும், மெகா கூட்டணி வேட்பாளர் 114 வாக்குகளும் பெற்றதாக தெரிவித்தார். புதிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு விஜயகுமார் சின்ஹா 4 முறை லகிசாரி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான முந்தைய ஆட்சியில் திரு சின்ஹா தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை லக்னோ பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்கிறார். நாளை மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக நூற்றாண்டு நினைவு நாணயத்தையும் அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிடவுள்ளார்.
1920ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட லக்னோ பல்கலைக்கழகம் தரமான கற்பித்தல், ஆராய்ச்சி மற்றும் இந்திய பண்பாட்டின் சிறப்பு இயல்புகளை வெளிக்கொண்டு வருதல் போன்ற பணிகளை சிறப்பாக செய்து உலக அளவில் உயர்ந்து நிற்கும் பல்கலைக்கழகமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள நிவர் புயல் இன்று நள்ளிரவு காரைக்கால், மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் பாதிப்பை தவிர்க்கும் வகையில் தமிழகம் மற்றும் புதுவை அரசுகள் அனைத்து முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. மக்கள் பிரதிநிதிகளும் ஜனநாயக அமைப்புகளும் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தியுள்ளார். தேசிய முதலீடு மற்றும் உள்கட்டமைப்பு நிதியம் தனது கடன் திட்டங்களுக்கு பங்குகள் மூலம் 6000 கோடி ரூபாய் நிதி திரட்டுவதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. பீகார் மாநில சட்டப்பேரவைத் தலைவராக மூத்த பிஜேபி தலைவர் திரு விஜயகுமார் சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.